ஒரு பழமையான ஒரு விஷயத்த பார்க்கும்போதுதான் அந்த திருப்புகளுடைய பழமை நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு இலந்தை மரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது 3000 ஆண்டுகளுக்கும் மேலா யுக யுகமா இருக்கக்கூடிய ஒரு இலந்தை மரம்னு சொல்லப்படுது. அதாவது சிவபெருமானே ரிஷிகளுக்கு உபதேசம் செய்த ஒரு இலந்தை மரம்னா அது இந்த மரம் தான். நாமளே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்போமே, ஒரு மரத்துல அந்த ஒரு மரத்துக்கு இத்தனை பேரை பார்த்த ஒரு அனுபவம் இருக்குன்னா அந்த மரத்துக்கிட்ட நின்று ஒரு வேண்டுதல் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உண்மைன்னு சொல்லலாம். அதுவும் இந்த இலந்தை மரம் இப்பவும் பாத்தீங்கன்னா அதோடைய உடம்புல இருக்க அந்த சிறகு எல்லாத்தையும் பார்த்தோம்னா அந்த ருத்ராட்சத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் கூட பூத்து காய்ச்சு எல்லாருக்குமே ஒரு பெரிய அருளை கொடுத்துட்டு இருக்குன்னா அது இந்த இலந்தை மரம். திரு உத்தரகோசமங்கைக்கு வந்தோம்னா கண்டிப்பா இந்த இலந்தை மரத்தையும் பார்த்து